வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பெண் குறிப்பு சேனலில் பார்க்க போகிறது, நான் லாஸ்ட் வீடியோஸில் சொன்ன மாதிரியே நம்ம ஏன்ஷியன்ட் புராணாஸ்லேயும் நம்ம உலகத்தில் இருக்கிற வேறு ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட்லேயும் இருக்கிற ஏன்ஷியன்ட் ஏலியன் கனெக்ஷன்ஸை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு ஒரு கோயின்சிடன்ஸாக இருக்கலாம், இல்லை இது வந்து நம்ம உண்மையிலேயே நம்ம டெக்னாலஜி நம்ம உருவாக்குனதாக இருக்கலாம், இல்லை ஏலியன்ஸ் அதாவது நம்மளோட அட்வான்ஸான ஸ்பீசிஸ் கிட்டேருந்து நம்ம முன்னோர்கள் வாங்கினதாக இருக்கலாம். இதுக்கான குறிப்புகள் இருக்குது. நான் அதை உங்ககிட்டே விடுறேன், நீங்களே யோசிச்சுக்கோங்க. இந்து புராணாஸ் கிட்டே போயிடலாம். இதில் நம்ம விமானாஸை பார்க்கலாம். இதில் ராமாயணத்தில் ராவணன் யூஸ் பண்ண புஷ்பரக விமானம் இருக்குது. இதில் சில ராமாயணத்தில் குறிப்பிட்டது என்னென்னா, இதில் ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்குது, டைரக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, ஏன் பேசஞ்சரை கூட்டிகிட்டு போகிறதுக்கான வசதி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் மாதிரி தானே உங்களுக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. இதே மகாபாரதத்தில் இந்திரனோட விமானம் ஒன்று இருக்குது, கந்தர்வனோட விமானம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாடல்ஸை குறிப்பிட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ எப்படி நம்மளோட மாடர்ன் சயின்ஸ் டெக்னாலஜியில் வேறு ஃப்ளைட்ஸை உருவாக்குறாங்க, ஃபைட்டர் ஃப்ளைட்ஸு, நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற கமர்ஷியல் ஃப்ளைட்ஸ் எல்லாத்துலேயும் வேறு மாடல்ஸ் இருக்கிற மாதிரி அந்த காலத்துலேயும் மேபி ஸ்பேஸ் ஷட்டில்ஸுக்கு இருந்திருக்கலாம். அதுதான் வந்து அவங்கவுங்க யூஸ் பண்ணுறத வச்சு அவங்க அந்த விமானாஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க போல். யார் அதை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க பேரை வச்சு அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி ஒரே மாதிரி இருக்கலாம், இல்லை வேறு மாதிரியாகவும் இருக்கலாம். இது நம்மளோட ஃபுல் இமேஜினேஷனுக்கு தான். ஏன்னா இதை பற்றி பெரிய லெவலில் குறிப்பு எதுவும் மென்ஷன் பண்ணல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெப்பன். நம்ம வெப்பன்னு சொல்லும் போதே அந்த காலத்தில் நம்ம தோன்றது பிரம்மாஸ்திரா நிறைய பேர் வந்து இப்போ வரைக்கும் அது ஒரு டிபேட்டாக தான் போயிட்டுருக்கு. அது ஒரு நியூக்ளியர் வெப்பன் அப்படி தான் நம்ம மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா அதோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் அவங்க சொன்னது எல்லாமே நம்ம நியூக்ளியர் வெப்பனுக்கு ஒத்து போகுது. எப்படின்னா அது ஒரு பாயிண்ட்டை நோக்கி போச்சுன்னா அது போய் அடித்ததுக்கப்புறம் அங்கே ஆஃப்டர் எஃபெக்ட், அதாவது ரேடியேஷன் டேமேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரேடியேஷன் டேமேஜ் எங்கே நடக்கும்? நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நியூக்ளியர் வெப்பன் அட்டாக் ஆனால் நடக்கும். அதே மாதிரி லாங் ரேஞ்சில் போய் கரெக்டாக பார்த்தானா பாயிண்ட் பிளாங்க்ல அடிக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் குறிப்பிட்டிருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குருஷேத்ரா போரில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வெப்பன் போனதுக்கப்புறம் வானமே வந்து லைட்டு பிரைட் ஆகிடுச்சு, சவுண்டு வந்து இடி இடித்த மாதிரி இருந்துச்சு, பாடிஸ் எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. இந்த எஃபெக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமா நாகசாகியில் பிளாஸ்டோட டிஸ்கிரிப்ஷன் கூட மேட்ச் ஆகுது. நம்மளோட கல்ச்சரில் நம்மளோட புராணாஸில் இதில் சின்ன எக்ஸாம்பிள் இன்னும் நிறைய இருக்குது. அதே மாதிரி அதர் கல்ச்சர்ஸ்லேயும் சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா ஈஜிப்ஷியனில் பிரமிட் எல்லாருக்கும் தெரியும். அந்த வாலில் பெயிண்டிங்கில் ஃப்ளையிங் சாசர், யூஎஃப்ஓ மாதிரி இமேஜ்கள், ஹியூமன் ஐஸ் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி, தலை வந்து பெருசாக இருக்கிற மாதிரி அப்படிங்கிற ஒரு மனித உருவம், ஆனால் தலை மட்டும் பெருசாக இருக்கிற மாதிரி, ஹெல்மெட் போட்ட மாதிரி, இதெல்லாம் அந்த காலத்துலேயே வரைஞ்சி வச்சுருக்காங்க. இதெல்லாம் அவங்க பார்த்த ஏன்ஷியன்ட் ஏலியன்ஸா இல்லை அவங்களோட இமேஜினேஷனா? நம்மளுக்கு இன்னும் அதுக்கான ஆன்சர் தெரியலை. அதே மாதிரி மாயன் சிவிலைசேஷனில் பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் ஸ்பேஸ் ஷூட் போட்ட மாதிரி பீயிங்ஸும், ராக்கெட் சிம்பிள், சோலார் சிஸ்டம் மேப் மாதிரி எப்படின்னா 2000-3000 இயர்ஸ்க்கு முன்னாடியே இதெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ இது அவங்களோட கற்பனையா இல்லை உண்மையிலேயே அவங்க பார்த்தது, அவங்க உணர்ந்தது, அவங்க படித்ததை எழுதியிருக்காங்களா? பைபிளில் பார்த்தீங்கன்னா இசிக்கியலோட ஃபேமஸான ஒரு விஷயம் இருக்குது. அவர் சொல்கிறது என்னன்னா, ஒரு ஃப்ளையிங் வீல் ஃபயரோட ஸ்கையில் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம பார்த்தா இது யூஎஃப்ஓ டிஸ்கிரிப்ஷன் மாதிரி தானே இருக்குது. சுமேரியன் சிவிலைசேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க டெக்ஸ்டில் ஏலியன்ஸ் வந்து கோல்டை மைன் பண்ணுறதுக்காக நம்ம பூமிக்கு வந்திருக்காங்க. மனுஷங்களை அதுக்காகவே அவங்க வந்து ஜெனட்டிக்காக மாடிஃபை பண்ணாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இது அவங்கெல்லாம் அனுநாக்கின்னு சொல்கிறாங்க. இது ஒரு தனி சீரீஸாகவே நம்ம பார்ப்போம் அனுநாக்கிஸ் பற்றி. ஏன்னா அது ஒரு பெரிய கதையே இருக்குது. அவங்க எதுக்கு வந்தாங்க, எப்படி வந்தாங்க, எங்கிருந்து வந்தாங்க, உண்மையிலே நம்மளோட ஜெனட்டிக்ஸ் அவங்க மாடிஃபை பண்ணியிருக்காங்களா இல்லையா, இதெல்லாம் இருக்குது. சர்ஜரி, பிளாஸ்டிக் சர்ஜரி, பிரெயின் சர்ஜரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ மைக்ரோஸ்கோப் இல்லை, டைனியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை, டெலிகேட்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை நம்ம பிரெயினை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க அப்போ எப்படி அந்த ஏலியன் டெக்னாலஜியை வச்சு அவங்க யூஸ் பண்ணாங்களா, எப்படி அனஸ்தீசியா கொடுத்துருப்பாங்க? ஸோ இது நிறைய கேள்விகள் இருக்குது. ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சை பெரிய கோவிலிருந்து ஏன் அஜந்தா எல்லோரா கேவ்ஸ், பிரமிட், கைலாசா டெம்பிள், ஏன் ஒரு சிங்கிள் ராக்கில் ஒரு கோயிலே கட்டியிருக்காங்க. அது எப்படி முடியும்? அப்போ இருந்த டெக்னாலஜிஸில் இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸ்லேயே முடியாதுங்கிறாங்க. அப்போ இருந்த டெக்னாலஜிஸில் அவங்களால எப்படி பண்ணியிருக்க முடியும்? அடுத்து வந்து ஆஸ்ட்ரானமி, அதாவது வேதங்களில் பிளானட்ஸ், ஸ்டார்ஸ், டிஸ்டன்ஸ் எல்லாமே குறிப்பிட்டிருக்காங்க. எவ்வளோ பிளானட்ஸ் இருந்துச்சு, டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, ஏன் மூணுக்கும் எர்த்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், சன்னுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதெல்லாம் எப்படி? நம்ம முன்னோர்கள்கிட்ட என்ன அவ்வளோ பவர்ஃபுல்லான டெலஸ்கோப் இருந்துச்சா? எப்படி அவங்க பார்த்துருப்பாங்க?
இதெல்லாம் இந்த நாலேஜ் எல்லாம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு? எய்தர் நம்ம முன்னோர்கள் நம்மளோட அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சிருக்கணும், இல்லைன்னா நம்மளோட அட்வான்ஸான பீயிங்ஸ் வந்து இந்த நாலேஜை நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் நடந்திருக்கணும். எரிக் வான் டான்கன்னு ஒரு ஃபேமஸான ஆத்தர் அவரோட புக்கில் சேரியட்ஸ் ஆஃப் த காட்ல என்ன சொல்றாருன்னா, ஏன்ஷியன்ட் காட்ஸ் ஆர் ஆக்சுவலி ஏலியன்ஸ் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்றாரு. இன்னொரு சயின்டிஸ்ட் கால் சேகன் அவர் என்ன சொல்றாருன்னா, மைட் பி கான்டாக்ட் வித் அட்வான்ஸ் சிவிலைசேஷன் ஒரு ஹைப்போதெசிஸை நம்மளுக்கு வைக்கிறாரு. நாசா கூட மாயன் இன்ஸ்கிரிப்ஷன் நம்மளோட வேதிக் டெக்ஸ்ட் எல்லாம் படிச்சுட்டு இதெல்லாம் இமேஜினேஷனா இல்லை உண்மையிலே நம்ம கான்டாக்ட்ல இருந்திருக்கோமா அப்படிங்கிற பதில அவங்களே தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏன்ஷியன்ட் ஏலியன்ஸ் பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? புராணாஸ் வேதங்கள் எல்லாம் டிவைன் இமேஜினேஷனா இருந்திருக்கா, இல்லை நம்ம ஆன்சிஸ்டர்ஸ்க்கு ஏலியன் தான் குருவா இருந்திருக்காங்களா? உங்களோட தாட்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல வேற லெவல் மிஸ்ட்ரி டாபிக் கூட பார்க்கலாம். அன்டில் தென், நன்றி, வணக்கம்.